இந்த வீடியோல FigJamனா என்ன, அது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, நம்ம BTree ட்ரெயினர் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So let's get into the video. ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாலேயே இன்பில்ட்டாக இன்னொரு டூல் வந்து இருக்குது, FigJam அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த டூல் பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த FigJam நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வல் இந்த ஃபிக்மா டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு மேலே டிசைன் பக்கத்தில் FigJam அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃபிக்மா மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அன்டைட்டில்னு இருக்கும். ஸோ நீங்கள் நேம் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் வந்து மினிமலான டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். பட் நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூசர் ரிசர்ச்க்காக தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ் தான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வச்சு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்ட் சார்ட்டிங் மாதிரி ஐடியேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமோட கார்ட் சார்ட்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்னு போட்டுக்கிறேன். இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்ம நேம்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சிம்பிளாக ஹோம், எக்ஸ்ப்ளோர், ஆட் போஸ்ட், ரீல்ஸ், ப்ரொஃபைல் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா, ஸோ இப்போ இதையுமே நான் என்ன பண்ணிக்கலாம்னா கீழே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லேபிள் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை வந்து நான் லேபிள் பண்ணோம் அப்படின்னா, இந்த கலரில் போய்ட்டு நான் எந்த கலரில் வேணுமோ நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஓவராலாக சின்னதாக இருக்குல்ல. நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்மாலில் இருந்து நான் மீடியமுக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். போல்ட் லெட்டர்ஸில் வேணும் நான் போல்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ டிஃபால்ட்டாக அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது நீங்கள் வந்து இமேஜாகவும் நீங்கள் காப்பி பண்ணி ஃபிக்மாவில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இமேஜாக வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இது அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இது இமேஜாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆகிடும். இல்லை வேறு ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜேபெக்கா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா, சிஎஸ்வி ஃபைலாக எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். பேக்ரவுண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட், கிரிட், சாலிட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஜேபெக்கில் ஹை குவாலிட்டி வச்சு பேக்ரவுண்ட் சாலிட் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இமேஜாக வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஒரு பர்பஸ். ஓகே, இருக்கட்டும். இன்னும் இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது ஃபிக்மாவில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நான் இந்த டேஷ்போர்டு எடுத்துக்கிறேன். இந்த டேஷ்போர்டை நான் FigJamல காப்பி பண்ணி, இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, கொலாபரேட்டிவ் டூல் தான் FigJamன்றது. இப்போ எப்படி ஃபிக்மாவில் நம்ம ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணி ஆக்சஸ் கொடுத்தோன்னா யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாமோ, அதே மாதிரி FigJamமும் சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படி நான் டிஃபால்ட்டாக நான் எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி, எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஹெட்டருக்கோ கீழே வந்து பேடிங் இல்லை இல்லையா, தெர் இஸ் நோ பேடிங் பிலோ த ஹெடர் டெக்ஸ்ட், அலைன்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் இந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குல்ல. ஸோ நான் டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி பண்ணதே இருக்குது. நான் அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆர் ஓவர் ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா இதையும் இப்படி நான் பக்கத்துலேயே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இன்ஆக்டிவ் நம்பர்ஸ் எனக்கு தெரியலன்னு போட்டிருக்கேன், அதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். டேஷ்போர்டில் இருக்க டேட்டா கிளியராக இல்லைன்னு கொடுத்துருக்கேன், அதை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா UI இஷ்யூ, UI விஷன் கொடுத்துருக்கேன். இங்கே அலைன்மெண்ட் இஷ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 2 கேட்டகரி ஆஃப் திங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ இதை பார்த்து மற்ற டிசைனர்ஸ் வந்து கொலாபரேட்டிவாக எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆர்கனைஸில் போய்ட்டு சம்மரைஸ் கொடுத்தீங்கன்னா, இது AI வச்சு ஒர்க் ஆகும். ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ AI சம்மரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம்மரி வந்து கொடுத்துரும், என்னென்ன இஷ்யூஸ்லாம் அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இது நீங்கள் காப்பி பண்ணி அதுக்காக ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் கொடுத்து ஷார்ட் ஸ்டிக்கீஸ் பை டாபிக் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு கீழே FigJamமே வந்து எனக்கு என்ன பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா, டிஃபர் பண்ணி கொடுத்துரும் டாபிக் வைஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், கலர் படி வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் கொடுத்து ஷார்ட் ஸ்டிக்கீஸ் பை கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸில் இருக்கிறது வந்துடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நீங்கள் வேறு இடத்துல போட்டுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம். இல்லை இப்போது UX ட்ரைனர் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
ரைட் கிளிக் பண்ணி சமரைஸ் பண்ணி ஷார்ட் ஸ்டிக்கிஸ் பை ஆத்தர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யார் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேம்ஸில் உங்களுக்கு என்ன ஆகிடும், தனித்தனியாக உங்களுக்கு செக்ஷனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் இதில் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு. ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஸ்டைல் சுற்றி இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி வேணும், இல்லை இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை இது உள்ள இருக்க கண்டென்ட் வந்து ஹைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபிக்மா மாதிரியே. அண்ட் ஆல்சோ இதுலேயுமே வந்து செக்ஷன்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏஐ இருக்குது. ஏஐ உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வராது, பட் மோஸ்ட்டாக சில பேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் தட். அதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். டீம் மீட்டிங்ஸ்க்கு, டாஸ்க் ஃப்ளோவுக்கு, யூசர் ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டாஸ்க் ஃப்ளோவுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். மீட்டிங்ஸ் தான் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் இதில். அதே மாதிரி மைண்ட் மேப்பிங், யூசர் ஜர்னி மேப்பிங், பிரெயின்ஸ்டார்மிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா FigJam வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கு இந்த FigJamல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதை இன்னும் வேறு மாதிரி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு இதை பற்றி வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.